எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு ஃபீலிங்னா, எப்பா சாமி அமெரிக்கா ஷேர் மார்க்கெட் எங்களை காப்பாற்றி விட்டுட்டப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவனுடைய மார்க்கெட் பாசிட்டிவ்ல வந்ததுனால தான் வேர்ல்டு மார்க்கெட்ஸ்ல மற்ற ரீஜன்லயும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கான். நேத்தெல்லாம் நம்ம என்ன மனநிலைமையில் இருந்தோம்னா, ஓ இவன் கும்பா குட்டிடோ அப்படின்னு நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் அப்படியே லேசா ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் இதுக்கு முன்னாடியே, ஆனா அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறினா மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இந்த 10 நாளா மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் அப்படின்றதுல வந்திருக்கு. ஷபாஸ் கரியாலா இன்னைக்கு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் 100 ரூபாயை தாண்டிட்ட அப்படின்ற மாதிரி நான் அவனை சபாஸ் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் இப்ப வீடியோ போடுற சமயத்துல 99 ரூபாய் 89 பைசா தான் இருக்கான். பரவாயில்ல. இப்ப நம்ம இந்த சாம்பிள் இன்ஃபர்மேஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஃபினாபி அப்படின்ற ஷேர் வந்து நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தோம். 13% ஒருத்தர் ஏறி இருக்கான், 10% ஏறி இருக்கான். இதெல்லாம் நம்ம எப்படி ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா டிசம்பர்ல போட்டது வந்து என்ன ஆயிருக்கு, டிசம்பர் மாசத்துல ஒரு 1 இயர் டார்கெட்ல போட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தா, இந்த அவந்தி ஃபீடு ஃபினாபி அப்படின்ற ரெண்டு பேருமே ஓரளவுக்கு 10% கொடுத்துட்டான். பட் ஒரு வருஷத்துல நம்மளுக்கு ஒரு 50% 100% கிடைச்சா கூட வெளியே வந்துடலாம். இல்லைன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நான் வச்சிருந்ததா இந்த சாம்பிள் டேட்டால வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ நண்பர்களே, நம்ம தமிழ்நாடு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஏற்கனவே டாடா ரிலையன்ஸ் எல்லாம் வந்து அதிகமான அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற சமீபத்திய நியூஸ் வந்துருச்சு. இப்போ இதோட வந்து தி கிரேட் அதானி குரூப் சேர்ந்துட்டாங்க. அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் 42,700 கோடி ஒர்த் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றாங்க. நம்ம தமிழ்நாடு வேற லெவல்ல போகுது. உங்க சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜீல் அப்படின்ற ஷேர் வந்து காலையில ஒரு 13% இறங்கி இருந்தா இப்ப 7% கும்பால் இருக்கான். என்ன காரணம்னா, ஆல்மோஸ்ட் 80,000 கோடி டீலுங்க. சோனியும் ஜீலும் மெர்ஜர் ஆக வேண்டிய டீலினுடைய வேல்யூ 10 பில்லியன் அமெரிக்க டாலர். ஆனா இப்ப அந்த டீலே கும்பா பாடுற மாதிரி இருக்கு. சோனி வந்து மீடியாக்கள் என்ன நியூஸ் வருதுன்னா, சோனி ஒருவேளை அதுல இருந்து ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க, பின் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தோடனே காலையில 13% டவுன் போயிட்டு இப்ப 7% ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ளும் பாடம் என்ன, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல அப்படின்ற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, மன்னிச்சு விட்டுருங்க. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது இருக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் பேட்டர்ன் என்னன்னா, இந்த பிரேக் அவுட் அப்படின்றது வந்து நம்மளுடைய மனசுல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்தா 10 நாள்ல ப்ராஃபிட் கொடுத்துருவான். இப்போ ஒரு பிரேக் அவுட் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க பண்ணுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஒரு 10 நாள்ல லாபம் கொடுத்துருவான். ஆனா கீழே வர மாதிரி இருந்தா ஸ்டாப் லாஸ் போட தெரியணும். இல்லைன்னா என்ன ஆகும், அவன் போய் சப்போர்ட்ல போய் விழுந்தான்னா பெரிய அளவுல பணம் லாக் ஆயிரும். இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா, என்னைக்குமே ஒரு ஷேரை போய் சப்போர்ட்ல எடுக்கிறதா நல்லது. நம்மளுக்கு ஆசை காட்டுவான், பிரேக் அவுட் ஆகி அடுத்தது மேல 150 ரூபா போய் 500 ரூபா போற மாதிரி ஆசை காட்டுறானுங்க டெக்னிக்கலா. பட் ஓவர் நைட் ஒரே ராத்திரியில நம்மளுடைய சோலை முடிச்சு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஜீல் சார். அப்ப இருக்கலே பெஸ்ட் என்னன்னா, அடிவாரத்தில் எடுத்துட்டோம்னா பேட் நியூஸ் வந்தாலும் சரி, குட் நியூஸ் வந்தாலும் சரி, மெதுவாக தான் இம்பாக்ட் ஆகும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல. ஹையில் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ காசுக்கேற்ற பணியாரம் அப்படிங்கிற மாதிரி தான். நண்பர்களே, ரெடிங்டன் பத்தி ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நம்ம கூட சமீபத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ரெடிங்டன் அப்படின்றது ஒரு 138 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்பன்னா எந்த காலத்துலனா அக்டோபர் மாசத்துல. அதுக்கப்புறமா 182 ரூபா மேலே ஏறி வந்துட்டான். இப்போ அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, மீடியாக்கெல்லாம் அந்த பேர் வருது. ஓரளவு புல்லிஷ் மொமெண்டம் தன்னைத்தானே நிரூபிச்ச பிறகு அதை ஷேர் மீடியாக்கள்ல டிஸ்கஸ் பண்றாங்க. இதை வச்சு இன்னொரு 30-40 ரூபாய் ஏறினாலும் சரிதான் அல்லது இறங்கினாலும் சரிதான், ரொம்ப சந்தோஷம். வாலட்டிலிட்டி அப்படின்றது மீடியாக்கள்ல டிஸ்கஸ் பண்ணும்போது வருது அப்படின்றது என்னுடைய கருத்து. போடுங்க தகிட இந்த டாடா மோட்டர் வந்து மறுபடியும் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2% ஏறி மறுபடியும் தன்னைத்தானே நிரூபிச்சிருக்கான். ஏங்க இதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயமா? பல வருடங்களுக்கு முன்னாடி டாடா குரூப் போய் உலகத்திலேயே நம்ம எப்பவுமே வெளிநாட்டுக்காரங்க தான் வந்து நம்மளுடைய கம்பெனியில வாங்குவாங்க. ஆனா நம்மால் வெளியே போய் இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர்லாம் வாங்கி அப்பெல்லாம் அது கொஞ்சம் நஷ்டத்துல இருந்தது. அதை வந்து இன்னைக்கு லாபகரமா மாத்தி டாடா மோட்டர் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்த நியூஸின் அடிப்படையில் டாடா மோட்டர் வந்து இன்னைக்கு 2% ஏறி இருக்கான். வேகமா ஒரு 1000 ரூபாய் வந்து தொட்டுட்டேன்னா சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இந்த நைகா ஷேர் அப்படின்றது யாராவது வச்சிருக்கீங்களா? சமீபத்தில் பெருசா மூவ்மெண்ட்டே இல்லாம இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து ஒரு அழகிய பிரேக் அவுட், எப்படி ஜீல் சார் வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி காமிச்சான், அதே மாதிரி இவனு வந்து 168 ரூபாயில பிரேக் அவுட் காமிச்சு இவன் ஃபெயிலியர் ஆகல.
ஜீல் தான் பிரேக் அவுட் ஆகி ஃபெயிலியர் ஆயிட்டான். பட் இவன் வந்து தொடர்ந்து 168 ரூபாயிலிருந்து இப்போ 189 ரூபா ஃப்ரெஷ்ஷா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஒருவேளை மேல வந்து ஒரு 240 ரூபா ரொம்ப வேகமா வந்துருச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். வாவ் 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 நண்பர்களே, நம்ம இந்த போரோசில் ரெனியூவபிள்ஸ் வந்து 430 ரூபா ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம். டக்குன்னு ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே 493 ரூபா வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். அவன் எங்கிருந்து விழுந்தான்னா 568 ரூபாயிலிருந்து விழுந்தான். மறுபடியும் இன்னொரு 60 ரூபா மேலே ஏறினான்னா இன்னும் சந்தோஷம். ஐயா, எங்கிட்ட ஷேர் மார்க்கெட்ல அனலைஸ் பண்றதுக்கே ஷேர் இல்லையா? 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வருது, 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வருது அப்படின்றத எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா எல்லாம் 100 ரூபா 50 ரூபாய் தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த IRP இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு 7% ஏறி 45 வந்துட்டான். ஸோ 50 ரூபாய் இவன் நெருங்கணும் அப்படின்ட்டு நம்ம இவன் ஒரு கேண்டிடேட்டா 25 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போது பார்த்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் 50 ரூபா வர்றான். 50 ரூபா தொட்டா மட்டும் நம்மளுக்கு பெருமை இல்லை. 50 ரூபாயை தொட்டு அதுக்கும் மேலே போய் 100 ரூபாயை தொட்டானா தான் நம்மளுக்கு ஒரு பெருமை. கடவுளே கடவுளே அப்படிங்கிற மாதிரி இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு நல்லவனாட்ட 1.5% ஏறி இருக்கான். ஆனா இந்த வருஷ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா மேல ஆல்மோஸ்ட் 284 ரூபா போயிட்டு இந்த வருஷத்தினுடைய லோ 260. இந்த வருஷம்னா இந்த 2024 10 நாள் தான் கணக்கு. இந்த 10 நாள்ல 266 ரூபா போய் அந்த சப்போர்ட்டை தொட்ட உடனே இன்னைக்கு ஏதோ மேல ஒரு 5 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இது காப்பர்னுடைய விலையெல்லாம் மேல ஏறுது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் சமீபத்தில் என்னன்னா டக்குன்னு பிளாஸ்ட் அவுட் ஆயிட்டான். 144 ரூபா இருந்தவன் டக்குன்னு 2 மாசத்துக்குள்ள 271 ரூபா வந்துட்டான். ஒருவேளை அந்த நியூஸ்னுடைய தாக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா கீழே இது வர்ற மாதிரி இருந்தா எங்க சப்போர்ட்னா கீழே 150 ரூபா ரேஞ்சில் தான் சப்போர்ட் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மனசை நோகடிக்கிற மாதிரி எல்லாம் வேலை பார்க்க மாட்டான். தொடர்ந்து மேல் நோக்கி வந்துச்சுன்னா ஒரு 300 ரூபா 400 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா என்னைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கீழே யாராவது 140 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா என்னைக்குமே என்ன பண்ணணும், ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். எனக்கு இவ்வளவு லாபம் போதும், இவ்வளவு லாபம் போதும், மேலே போனால் போய்கிட்டே இருக்கட்டும், நம்ம லாபத்தை புக் பண்ண போறது இல்லை. ஆனால் கீழே திரும்புற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சு போகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த 2 ஷேரை வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ணன் தம்பி 2 பேர் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா GSFC நிறைய தடவை கன்ஃபியூஸ் ஆயிரும். GSFC யாரு, GMDC யாரு அப்படின்னு. இந்த GFC அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 8% ஏறி இருக்கா. இந்த GMDC ஷேர் இன்னைக்கு 7% பக்கம் ஏறி இருக்கான். மறுபடியும் கன்ஃபியூஷன் தான். இருந்தாலும் வேறு வேறு காரணங்களுக்காக 2 பேர் ஏறி இருக்காங்க. இந்த குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் எதுக்கு ஏறி இருக்காங்கன்னா அவங்களுடைய அமோனியம் சல்பேட் பிளான்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வருது. அதே மாதிரி இந்த GMDC ஷேர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஒரு மைனுக்கு வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்களுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நிறைய பெத்த லாபம் தானே ரெண்டுக்கும். ஸோ லாங் டேர்ம் நியூஸ் தான் இந்த 2 ஷேரும். இது ஒன்றும் ஷார்ட் டேர்ம் ஒரு நாள் கூத்து கிடையாது. லாங் டேர்ம்ல இந்த GFC ஆல்ரெடி உச்சியில தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் கீழே 100 ரூபா இருந்தவன் 120 ரூபா இருந்தவன் 300 ரூபா இருக்கான். இன்னொரு 100 ரூபா இந்த வருஷத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். GMDC அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்துல என்ன இருக்கான்னா அவனும் வந்து கீழே 133 ரூபாயில இருந்து 500 ரூபா வந்துட்டா. இவனும் வந்து ஒரு 1000 ரூபா வந்துட்டு சந்தோஷம் தான். இப்போ இன்னைக்கு சிங்கக்குட்டியான நியூஸ்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நியூஸ் தான். இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்றவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு அந்த ஷேரை வந்து திருப்பி வாங்கிக்கிறோம், பைபேக் பண்றோம் அப்படின்றாங்க. நான் இதனால என்ன பண்ணேன்னா சரி நம்ம ஒரு ரீட்டைலருக்கு எதுங்க லாபம் தருது, நல்ல ஒரு IPOல போட்டு பார்த்து லக் அடிச்சுன்னா டபக்குன்னு பணம் கிடைக்கும். இல்லை ஒரு நல்ல பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அதில் திருப்பி நம்ம வாங்கியிருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்கன்னா அதில் ஒரு லக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பஜாஜ் ஆட்டோலாம் வந்து நான் 100 ஷேர் கூட வாங்கலாம். பட் ஒன்ஸ் நான் அந்த மாதிரி நிறைய ஷேர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய பார்ட்டிசிபேஷன் அக்செப்டன்ஸ் ரேஷியோ கம்மியாயிடும். அதனால ஒரே ஒரு ஷேர் 7,000 ரூபாய்க்கு பிடிச்சி வாங்கிட்டேன். 10,000 ரூபாய்க்கு இந்த ஒரே ஒரு ஷேரை திருப்பி வாங்கிட்டா கூட 3,000 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்கும். சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த சம்பல் ஃபெர்ட் அப்படின்ற ஷேர் வந்து அதுவும் வந்து பைபேக் இருக்கு. அதனால அதை ஒரு 3,000 ரூபாய்க்கு வாங்கி என்னுடைய லக் எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். என்னுடைய கணக்கு மிஸ் ஆச்சுன்னா கும்பாதான். நண்பர்களே, நான் நேற்று மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி பயந்துட்டேன். சரி, அப்போ மார்க்கெட் இறங்கும் போது திருப்பி ரிவர்ஸ்ல ஏறக்கூடிய பங்குகள் எதுன்னு நான் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து அமெரிக்கா காப்பாத்திட்டான். உடனே ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கெல்லாம் ஜாலி, நல்ல வேலை ஸ்டாப் லாஸ் அடிக்கல அப்படின்னு ஜாலியா இருப்பாங்க. பட் இருந்தாலும் எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். நாளைக்கே அமெரிக்கா கீழே இறங்கிட்டா. அதனால நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட் இறங்கும் போது மேலே ஏறக்கூடிய வாய்ப்புள்ள ஷேர்கள்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பெரும்பாலும் இந்த ITC எல்லாம் டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்லி ஏற்றி விட்டுருவாங்க. போன வருஷம் பயம் வந்தது, 4 தடவை வந்தது. இந்த அதானி ப்ராப்ளம் வந்தப்ப அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் 4 தடவை ப்ராப்ளம் வந்தப்ப இந்த ITC ஷேர் தான் ஏரியோட பார்த்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தால் இந்த ITC, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு, அதே மாதிரி இந்த கிளாண்ட் ஃபார்மா போன்ற ஷேர்கள்லாம் வந்து மேபி ஆப்போசிட்ல ஏறக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் யோசிக்கிறேன்.
நண்பர்களே, பிஎஸ்சி அப்படின்ற ஷேர் வந்து போன வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ரேலி கொடுத்துட்டு பயமுறுத்துற மாதிரி இறங்கினாலும் பெருசா இறங்கல. ஒரு 300 ரூபா தான் இறங்கியிருக்கான். இது பத்தாவது நம்மளுக்கு 300 ரூபாயிலே சப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அவனுடைய டீசென்டான சப்போர்ட் அப்படின்றது 1750 இருக்கு, 1250 இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்போர்ட்டா இருந்தாலும் அவன் ஏறின வேகத்தை பார்க்கும்போது இது ஒரு பெரிய பிக் சப்போர்ட்டா எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஸ்மால் சப்போர்ட்டா தெரியுது. ஸோ அவனுடைய ஒரிஜினல் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் 1750 1250 நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரேட் வருதான் நான் என் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு பொறுமையாக பார்க்க போறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேம்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து அவனுடைய பேட்டர்னை மாத்திக்கிட்டான். பொதுவா அவனுடைய பேட்டர்ன் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னா இருந்தது. இப்படியே இருந்தவன் கீழே நல்லா ஒரு 2000க்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும். இவன் முந்திரி கொட்டை மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான், இல்ல நான் பெரிய ஆள், நான் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடும்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ஆயிட்டான். ஆனா 2 மாசமா ததிகினத்தோ பாட்டு பாடிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்துல இந்த கேம்ஸ் எப்படியாவது தொடர்ந்து மேலே ஏறி அவனுடைய பழைய 3600 வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நீங்களா யோசிச்சு ஷேர்ஸ் எடுக்கிறது ஒரு விதம். அது மார்க்கெட் மேல உச்சியில் இருக்கும்போது ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த ஷேரை நீங்க தான் யோசிச்சு எடுத்திருக்கீங்க. இதே மியூச்சுவல் ஃபண்டு அல்லது சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்து சரி ஓகே இந்த ஷேர் வந்து ஒருவேளை மேல் நோக்கி போகுமோ அப்படின்ற மாதிரி பார்த்து எடுக்கிறது ஒரு விதம். இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆள் மட்டும் சிந்திக்கல, பல பேர் சேர்ந்து சிந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வருது. இதே சமயம் நீங்க யோசிச்சு எடுக்கிற ஷேர், நீங்களா தனியா யோசிச்சாலும் சரி அல்லது வேற எங்காவது பார்த்து எடுத்தாலும் சரி, அதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அல்லது வேற எங்காவதோ நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க போய் அந்த ஷேர்ல இறங்குனீங்கன்னா அது ஒரு புது விதம். இத்தனை யோசிச்சு எடுத்தாலும் கடைசியில் அந்த ஷேர் லாபம் கொடுக்குதா இல்லையா அப்படின்றது அந்த ஷேரோட கையில தான் இருக்கு. நம்மளை காப்பாற்றக்கூடியது ஒன்னே ஒன்று ஸ்டாப் லாஸ் தான். எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டோம்னா ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாயோட போனது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியும் போய் அது எப்போ பாரு நம்ம யோசிச்சு எடுக்கிறது பூரா போய் லாஸ்க்கே போச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவ விட்ட வழிட்டு போக வேண்டியதான். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.